வணக்கங்க. இந்த வீடியோவில் ஒரு அம்மா உண்மையிலே ஒரு நார்சிஸ்டிக் குணத்தோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கான 20 அடையாளங்களை பார்க்கலாங்க. இந்த வீடியோ அம்மாக்களை கெட்டவங்க சொல்றதுக்காகவோ குறை சொல்றதுக்காகவோ அல்லது அவங்கள ஹர்ட் பண்றதுக்காகவோ இல்லைங்க. இது ஒரு பர்சனல் ரிஃப்ளெக்ஷனுக்காக. ஒரு நார்சிஸ்டிக் அம்மா அப்படிங்கிறவங்க கெட்டவங்க கிடையாதுங்க. இது ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன். பல வேளைகளில் இந்த நார்சிஸ்டிக் குணம் உள்ளவங்களுக்கு அவங்க தவறு செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாதுங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தைகள் நல்லா இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாதே. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுத்ததுன்னு சொன்னால், எனக்கிட்ட உண்மையிலே அந்த நார்சிஸ்டிக் டெண்டன்சி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த சைக்கிளை பிரேக் பண்ணுறதுக்கு ஒருவேளை முயற்சி எடுக்கலாம். அதனால் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய அடுத்த தலைமுறையினரும் பாதுகாக்கப்படுவாங்கங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கும் ஒரு பர்சனலான ஒரு ஹீலிங் கிடைக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நார்சிஸ்டிக் அம்மாவுக்கு குழந்தை அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் கிடையாது, தனி ஆள் கிடையாது. அந்த குழந்தை எப்போதுமே தன்னுடைய எக்ஸ்டென்ஷன். தன்னுடைய வெறுப்பு எல்லாத்தையுமே அந்த குழந்தை ஏற்று அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறத அந்த அம்மா நினைக்காங்க. நீ என்ன போலதான் இருக்கணும், நீ என்ன போலதான் நடக்கணும் அப்படி சொல்லி அந்த குழந்தைய தன்னுடைய ஜெராக்ஸ் காப்பியா மாற்ற நினைப்பாங்கங்க. ஆக அந்த குழந்தைக்கு ஒரு தனித்துவம் இல்லாமல் போகும், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போகுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நார்சிஸ்டிக் அம்மாக்கள் பெரும்பாலும் உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்த மாட்டாங்கங்க. குழந்தைக்கு அதிகமாக அன்பம் கொடுக்க மாட்டாங்க. அந்த குழந்தையுடைய உணர்வு தேவைகளை சந்திக்கவும் மாட்டாங்க. அந்த வீட்டில் அந்த குழந்தைகளுக்கு சரியான பிறந்தநாள் கொண்டாட்டம் இருக்காது. அந்த குழந்தை பரிசை வாங்கிட்டு வந்தாலும் அந்த அம்மா ஒரு பாராட்டு கொடுக்காது, நல்லதா 4 வார்த்தை சொல்லாது. அந்த குழந்தை வருத்தத்தில் இருந்ததுன்னா ஆறுதல் சொல்லாதுங்க. எதிர்மறையான உணர்வுகளை நிறைய அந்த அம்மா கொட்டும், திட்டும், அவமானப்படுத்தும், அடிக்கும், அதெல்லாம் தாராளமாக செய்யும். ஆனால் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய நேர்மறையான நல்ல உணர்வு தேவைகளை சந்திக்காம அந்த அம்மா அந்த குழந்தைய பட்டினி போட்டுறாங்க. மூணாவது, அந்த அம்மா அந்த குழந்தைக்கு ரொம்ப ஒன்றும் நேரம் கொடுக்காதுங்க. வீட்டில் அந்த அம்மா தனியாக இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தாலும் குழந்தை கூட சேர்ந்து விளையாடுறதுக்கோ குழந்தையோட பேசுறதுக்கோ ரொம்ப ஒன்றும் இறங்கி வராதுங்க. அந்த அம்மா தன்னுடைய உலகத்தில் மூழ்கி இருக்கும். ஒன்லையே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும், அல்லது மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கும், அல்லது ஏதாவது தன்னுடைய வேலையை செய்துக்கிட்டு இருக்கும். குழந்தை ஏதாவது ஒரு அட்டென்ஷன் கொடுமா, என்கிட்ட பேசுமா, விளையாடுமான்னு போய் கேட்டுதுன்னா, எனக்கு வேலை இல்லையா, நான் என்ன சும்மாவா இருக்கிறேன், அந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தையுடைய தேவையை உடனே நிராகரிச்சுறாங்க. நாலாவதை பார்த்தீங்கன்னா, ஒரு நார்சிஸ்டிக் அம்மா தனது குழந்தைய ஒரு சர்வெண்டாக தான் பார்க்கங்க. நார்சிஸ்டிக் அம்மாக்கள் பெரும்பாலும் வீட்டு வேலைகளை எடுத்து செய்ய மாட்டாங்கங்க. அடுத்தவங்களை வச்சு தான் வேலை செய்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதுவும் குழந்தைகள் அவங்க கைக்குள்ளே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வச்சு தான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கங்க. அந்த குழந்தை எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வரணும், என்ன சொன்னாலும் செய்து கொடுக்கணும். இந்த மாதிரி அந்த குழந்தைய ஒரு சர்வெண்ட் போல தான் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நார்சிஸ்டிக் அம்மா தனது குழந்தைக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்காதுங்க. அந்த குழந்தை அந்த அம்மாவுக்கு தெரியாமல் விளையாட போயிட்டாலோ, நண்பர்களோட பேசினாலோ, அல்லது ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டாலோ அந்த அம்மாவால் சகிக்க முடியாதுங்க. அந்த குழந்தை தானாக முடிவு எடுக்குது அப்படின்னா அந்த அம்மா அதை ஒரு த்ரெட்டாக பார்க்கும். ஏன் கை மீறி போயிடுவானோ அல்லது என்னை மதிக்க மாட்டானோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த அம்மாவுடைய மனசில் இருக்கிறதுனால உடனே திட்டுறது, அடிக்கிறது அதிகமாக இருக்காங்க. ஆறாவதை பார்த்தீங்கன்னா, ஒரு நார்சிஸ்டிக் அம்மா குழந்தை அழும்போது உணர்வு பூர்வமாக சப்போர்ட் பண்ணாது, மாறா அவமானம் செய்யுங்க. அழாத, கண்ணீர் வெடிக்காத, பொட்டப்புள்ள மாதிரி அழாத, அது வீட்டுக்கு கேடு, வீட்டுக்கு சாபத்தை கொண்டு வரும். இந்த மாதிரி அந்த குழந்தைய எதிர்மறையாக தான் தாக்கிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த குழந்தை எதனால அழுது, அந்த குழந்தைக்கு என்ன தேவை இருக்குது அப்படி சொல்லி ஆறுதலாக பக்கத்தில் போய் உட்கார்ந்து அந்த குழந்தைய கவனிக்காதுங்க. ஆக ஒரு நார்சிஸ்டிக் அம்மாவுடைய கையில் வளர்கிற குழந்தை வளரும்போது தனக்கு கிடைக்கிற துன்பங்களை, துயரங்களை வெளிப்படுத்தாதுங்க. அழாது அல்லது போய் சொல்லாது. அம்மா அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற உணர்வில் தனக்குள்ளே எல்லாத்தையும் பதுக்கி அப்படியே அந்த சோகத்தில் ஆழ்ந்துறாங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே ஒரு நார்சிஸ்டிக் அம்மா தன்னுடைய குழந்தைய தன்னுடைய வேலையை செய்ய வைக்காங்க. வேலையை செய்ய வச்சு அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ணும். அந்த குழந்தை தான் சின்ன வயதுல இருந்தே தன்னுடைய துணிகளை துவைக்கணும், தன்னுடைய பாத்திரங்களை கழுவணும், வீட்டை தூய்மை செய்யணும். சரி, நல்லா செய்தா அந்த அம்மாட்ட இருந்து பாராட்டு கிடைக்கும், அல்லது ஏதாவது சலுகை கிடைக்கும், விளையாட விட அப்படி சொன்னால் அதுவும் செய்யாதுங்க. செய்கிற வேலைகளில் குற்றம் கண்டுபிடிக்கிறது அந்த அம்மாவுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்காங்க. அது சொத்தை, இது சொத்தன்னு சொல்லி அந்த குழந்தையுடைய மனதை மென்மேலும் உடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆக அந்த குழந்தை நான் என்ன செய்தாலும் அம்மா கிட்ட இருந்து எனக்கு பாராட்டு கிடைக்காது, அல்லது அம்மா என்னை எப்பவும் திட்டிகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வில் அந்த குழந்தை தன்னம்பிக்கை இழந்து போயிட்டே இருக்காங்க. எட்டாவதை பார்த்தீங்கன்னா, நார்சிஸ்டிக் அம்மா பெரும்பாலும் மூஞ்ச கடுகடுப்பாகவே வச்சுருக்காங்க. குழந்தைகிட்ட சிரித்து பேசினா அல்லது கொஞ்சம் இறங்கி வந்தா குழந்தை என்னை மதிக்காது அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த அம்மாவுக்கு ஆழமாக மனசில் இருக்கும். ஆக அந்த குழந்தை பாடத்தில் சில சந்தேகங்களை கேட்க வந்தாலோ
அல்லது ஜாலியாக ஏதாவது பேசுறதுக்கு முற்பட்டாலும் அந்த அம்மா அனுமதிக்காது. உடனே வந்து திட்டி, இது கூட உனக்கு தெரியாதா, என்கிட்ட தான் வந்து கேட்பியா அப்படி சொல்லி அந்த குழந்தைய தன்கிட்ட உரையாடுறதுக்கான சூழல்களை உடனே முறிச்சு விடாங்க. ஆக அந்த குழந்தைக்கு வீடே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா மாறி போகுங்க. அந்த குழந்தைக்கு பெரிய சந்தேகம் வந்துடும், இது அம்மாவிட்ட சொல்லலாமா, அம்மாவிட்ட கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலையும் குழப்பத்திலையுமே அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. 9வது பார்த்தீங்கன்னா, ஒரு நார்சிஸ்டிக் அம்மா கண்ட்ரோல் பண்ணுறதுல, ஒரு கட்டுப்பாடு போடுறதுல ஒரு கர்வம் எடுக்காங்க. எனக்கு தெரியாம குழந்தை யார்கிட்டையும் பேசக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. ஆக குழந்தை தானே ஏதாவது செய்துனாலும் பல கேள்விகள் கேட்கும். யார்கிட்ட கேட்டு செய்த, யார்கிட்ட கேட்டாங்க போனேன், யார்கிட்ட கேட்டனா என்கிட்ட கேட்டு செய்யணும். அதுதான் அந்த அம்மாவுடைய மனசுல இருக்கிற ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு உணர்வுங்க. ஆக எதுவும் அம்மாவிட்ட கேட்கணும், அம்மாவுடைய ஒப்பீனியனுக்காக, அம்மாவுடைய அப்ரூவலுக்காக அந்த குழந்தை காத்திருந்தே சோர்ந்து போகுங்க. அந்த அம்மாவிட்ட கேட்காம அந்த குழந்தை ஒரு நல்ல வேலையே செய்திருந்தாலும் அதுல குற்றம் கண்டுபிடிக்காங்க. என்கிட்ட கேட்காம ஒன்று யார் அதை தொட சொன்னது, நீ அதை செய்த இப்போ அப்படி சொல்லி அந்த குழந்தைய ஒரு மாதிரி மனதளவில் உடைச்சிடாங்க. ஆக அந்த குழந்தை வளர வளர நான் சுயமா எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாக தான் போகும் போல, எல்லாமே அம்மாவிட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனதில் வளர ஆரம்பிக்குங்க. 10வது பார்த்தீங்கன்னா, நார்சிஸ்டிக் அம்மா குழந்தைய அதிகமாக அடிக்கும், திட்டாங்க. அதாவது குழந்தைக்கு எப்போதுமே தன்னை பற்றி ஒரு பயம் இருக்கணும். அதுதான் அந்த அம்மா மனசுல இருக்கிறது. அந்த குழந்தை அம்மாவை எதிர்த்து பேசிடுச்சு அல்லது ஏதாவது தப்பு செய்திடுச்சு அப்படி சொன்னா அடி உரிச்சு எடுத்துறாங்க. ஆக சின்ன வயதுல அந்த அம்மா மேல இருக்கிற அந்த பாசம் ஒரு போலியான பாசங்க, பயத்தினால வர்றது. அம்மா அடிப்பாங்க, திட்டுவாங்க அப்படிங்கிற உணர்வுனால வர்றது. ஆனா வளர்ந்த பிறகு அந்த பாசம் வந்து ரொம்பவே குறைஞ்சிடுங்க. அந்த குழந்தை எப்போ ஒரு பெரிய ஆளா உணருதோ அப்போ அந்த அம்மாவை எதிர்த்து பேச ஆரம்பிக்கும், மதிக்காதுங்க. 11வதா பார்த்தீங்கன்னா, ஒரு நார்சிஸ்டிக் அம்மா தான் செய்கிற தவறுகளை, குறிப்பாக அந்த குழந்தைய அடிக்கிறத திட்டுறதையே ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனிப்புலேட் பண்ணாங்க. அந்த குழந்தைய கண்மூடித்தனமாக அடிக்கும். அடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைகிட்டே சொல்லுவோம், நான் உன்னுடைய நன்மைக்காக தானடா அடித்தேன், நீ வந்து கெட்ட பையனா மாறினேன்னா நரகத்துக்கு போயிடுவாளடா, உன்னை தண்டிக்கலைன்னா கடவுள் என்கிட்ட தானடா கணக்கு கேட்பாரு. இப்படி ஸ்பிரிச்சுவலா தன்னுடைய மோசமான குழந்தை வளர்ப்பு முறைய, குழந்தைய அடிக்கிறத திட்டுறதை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த அம்மா. ஆக அந்த குழந்தைக்கு ஒரு குழப்பம் வந்துடுறாங்க, அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா, ஏன் இப்படி போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே அந்த குழந்தை இருக்காங்க. 12வது பார்த்தீங்கன்னா, ஒரு நார்சிஸ்டிக் அம்மாவுடைய கையில தான் மணி கண்ட்ரோல் இருக்காங்க. ஒருவேளை அப்பா வந்து ஒரு நார்சிஸ்டிக் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அவர் உழைக்கிற எல்லா காசும் அந்த அம்மா கையில தான் இருக்கும். குழந்தை அந்த அம்மா கையில இருந்து ரொம்ப சுலபமா வந்து காசை வாங்க முடியாதுங்க. ஒரு துணி எடுக்கிறதுக்காகவோ அல்லது ஸ்கூல்ல உள்ள ஒரு புக்கு நோட்டு வாங்குறதுக்காகவோ அந்த குழந்தை அந்த அம்மாவை ஒவ்வொரு தடவையும் கெஞ்ச வேண்டியது இருக்குங்க. அது அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாரும் என்ன சார்ந்து இருக்கணும், என்கிட்ட கேட்டு வாங்கணும், கெஞ்சி வாங்கணும், ஏன் கையையே எதிர்பார்த்து இருக்கணும், இந்த மாதிரிப்பட்ட உணர்வு அந்த அம்மாவுக்கு அதிகமா இருக்காங்க. ஒருவேளை அந்த குழந்தை யார்கிட்டையாவது காசு வாங்கி, தாத்தா பாட்டிகிட்ட போய் காசு வாங்கி ஏதாவது பேனா வாங்கிடுச்சு அல்லது ஒரு துணி எடுத்துட்டு வந்துடுச்சு அப்படி சொன்னா, நம்ம என்ன பிச்சைக்காரங்களா, அவங்கள்ட்ட போய் நீ ஏன் கையை நீட்டின, அவங்கள்ட்ட ஏன் காசு வாங்கின அப்படி சொல்லி அந்த குழந்தைய திட்டி ஒரு பெரிய குற்ற உணர்வுகளை கொண்டு போயிடாங்க. 13வது பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு கஷ்டம் அப்படி சொன்னா குழந்தை வந்து கேட்கணும், குழந்தை தன்னை வந்து ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிறத அந்த அம்மா எதிர்பார்க்காங்க. இதுக்கு உளவியல்ல பேரண்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பயன்படுத்துறாங்க. அதாவது இந்த அம்மா தான் குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் கஷ்டத்துல இருக்கும்போது, நோயில இருக்கும்போது ஆறுதல் சொல்லணும், கவனிக்கணும், அதை செய்யாது. ஆக எந்த ஒரு எமோஷனல் உதவியையும், எந்த ஒரு பாராட்டையும், எந்த ஒரு ஆறுதலையும் அந்த தாய் குழந்தைக்கு கொடுக்காது. ஆனா எல்லாவற்றையுமே குழந்தைகிட்ட இருந்து அது எதிர்பார்க்காங்க. தான் கஷ்டத்துல இருக்கும்போது, ஒருவேளை தலைவலி அல்லது வேலை செய்து கொஞ்சம் சோர்வா இருக்குதுன்னா இந்த குழந்தை வந்து கம்ஃபர்ட் பண்ணணும், அந்த குழந்தை வந்து ஆறுதல் சொல்லணும், அந்த குழந்தை வந்து உதவி செய்யணும், அதை எதிர்பார்க்கங்க. 14வது பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள உறவுல நாச வேலை செய்யறது இந்த அம்மாவுக்கு கைவந்த கலைங்க. அந்த நாச வேலை அப்படிங்கிற வார்த்தை ஒரு கடினமான வார்த்தை தான். ஆனா உளவியல்ல அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த அம்மா அப்படிதான் செய்யும். அந்த அப்பா காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவாருங்க. ஆனா வந்த பிறகு அந்த குழந்தைகளும் அந்த அப்பாவும் மகிழ்ச்சியா சேர்ந்து பேசுறதை இந்த அம்மாவால தாங்க முடியாதுங்க. ஆக அந்த அம்மாக்கள் பல டெக்னிக்களை பயன்படுத்துவாங்க. குழந்தை காலையில ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கும், கண்டமேனிக்கு போட்டு அடிச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தைய அதை மறந்துருக்கும், அப்புறம் சாப்பாடு கொடுத்துருக்கோம், எல்லாம் செய்திருக்கும். ஆனா கணவர் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த அம்மா அதை திரும்ப நரேட் பண்ணுங்க. அதாவது அந்த அப்பாவுக்கு அவ்வளவு கோபம் வர்ற அளவுக்கு என்னென்ன செய்தான் அப்படிங்கிறத இட்டுக்கட்டி சொல்லி அந்த அப்பா அந்த குழந்தைய அடிச்சு 2 பேருக்கும், அந்த குழந்தையும் அழுதுகிட்டு இருக்கும், அந்த அப்பாவும் கோபத்துல இருப்பாரு. அந்த அம்மா அந்த சூழல்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்கிட்டே இருக்காங்க. ஆக
ஃப்ரீயாக விட்டால் தானே ரெண்டு பேரும் பேசி என்ன கடுப்பேற்றுவீங்க, கொஞ்சம் குலாவுவீங்க. ஆக உங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது இந்த அம்மாவுக்கு இயல்பாகவே மனதில் இருக்கிற ஒரு உணர்வுங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட அந்த அப்பாவும் குழந்தைகளும் மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா உடனே கலைச்சி விட்ருவாங்கங்க. உடனே கணவருக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லுவாங்க, அல்லது குழந்தைகிட்ட போய் உட்காந்து படி, ஏப்பா பாரு சிரிச்சுக்கிட்டே இரு அப்படி சொல்லி அந்த ஆட்டத்தை அப்படியே கலைச்சி விட்ருவாங்கங்க. அப்பா நினைப்பார் குழந்தை அம்மா கிட்ட பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் குழந்தைக்கு நிறைய காயங்களை அந்த அம்மா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக ரெண்டு பேரையும் அதிகமாக பேச விட்டா, நெருங்க விட்டா, நம்மளை பற்றி அந்த குழந்தை கணவர்கிட்ட சொல்லி கொடுத்துருமோ, நம்மளை அவமானப்படுத்திடுமோ அப்படி சொல்கிற ஒரு உணர்வில் அந்த அம்மா உடனே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளை செய்து ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுக்கிட்டே இருக்குங்க. ஆக கணவர்கிட்ட மட்டும் இல்லைங்க, குழந்தைகள் வீட்டில் தாத்தா பாட்டிகள் இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் ரொம்ப ஒன்றும் கொஞ்சம் பேச முடியாது. ஆக நிறைய கதைகளை கட்டுறது, நிறைய இடையூறு பண்ணுறது, நிறைய டென்ஷனை அந்த கணவருக்கும் குழந்தைகளுக்கும் நடுவில் அல்லது தாத்தா பாட்டிக்கும் குழந்தைகளுக்கும் நடுவில் உருவாக்குறத இந்த அம்மா திட்டமிட்டு இல்லைங்க, தானாகவே அது ஆட்டோமேட்டிக்காக வரும், செய்துக்கிட்டே இருக்கும். 15ஆவதாக பார்த்தீங்கன்னா கேஸ் லைட்டிங்க. இது நார்சிஸ்டிக் அம்மாக்களுடைய மிக முக்கியமான குணம். அதாவது அம்மா தான் ஏதாவது சொல்லியிருக்கேங்க, தாத்தா பாட்டிகிட்ட போய் விளையாடிட்டு வா அப்படி சொல்லி அனுப்பியிருக்கோம். அனுப்பின பிறகுதான் அதுக்கு வரான்னு தெரியாமல் அனுப்பிட்டானே ஐயோ அப்படி சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கோம். வந்த பிறகு நீ யார்கிட்ட கேட்டு போன, சரிதானா, வீட்டில் இவ்வளோ வேலை கிடக்குது, நீ எப்படி அங்கே போகலாம். அப்போ அந்த குழந்தை சொல்லாம நீ தானே சொன்ன, நீ தானே அங்கே போய் விளையாடிட்டு வான்னு சொன்ன. நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லலை, நீ யார்கிட்ட கேட்டு போன. இப்போ அந்த குழந்தைக்கு வாங்குற அடி விழும். ஆனால் அந்த குழந்தைக்கு தன்னை பற்றியே ஒரு சந்தேகம் வந்துடுங்க. அப்போ நான் கேட்டது தப்பா, அம்மா அப்போ சொல்லவே இல்லையா அப்படி சொல்லி ஒரு தடவை இல்லைங்க, இந்த மாதிரி பல தடவைகள் நடக்கும்போது அம்மா ஒரு வேலையை செய்ய சொல்லும்போது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலையும் பயத்திலையுமே அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. 16ஆவதாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் அம்மாவுக்கு தன்னுடைய இமேஜ் கெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழுத்தம் மனசில் ஆழமாக இருக்காங்க. ஆக அந்த குழந்தை வீட்டில் அடிபடும், திட்டு வாங்கும், கஷ்டப்படும். ஆனால் வெளியே நம்மளை பற்றி சொல்லிடக்கூடாது, வெளியே என்னை பற்றிய அந்த பிம்பம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவனம் இருக்கும். ஆக அந்த ஒரு அப்சஷன் சொல்கிறோம், அந்த இமேஜ் அப்சஷன், என்னுடைய அந்த நல்ல அம்மா அப்படிங்கிற ஒரு பிம்பம் உடம்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த அம்மா கவனமாக இருக்கும். அந்த குழந்தைய மிரட்டிக்கிட்டே இருக்கும், வெளியே யாருக்கிட்டையும் எதை பற்றியும் சொல்லக்கூடாது, வீட்டில் நடக்கிற எதுவும் வெளியே போகக்கூடாது, வீட்டில் நடக்கிறது வீட்டிலேயே முடியணும் இப்படி சொல்லி அந்த அம்மா அந்த குழந்தைக்கு ஒரு ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்கும். ஆக அந்த குழந்தைகளுக்கு எப்போ கடுப்பாகணும்னு சொன்னால் அம்மாவோட வெளியே போகும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, உனக்கு எவ்வளவு நல்ல அம்மா கிடச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பாசமான அம்மா கிடச்சிருக்கிறாங்க. ஏன்னா வெளியே அந்த அம்மா அந்த குழந்தைகளை கொஞ்சங்க. ஆக அந்த அம்மாவுக்கு ஒழுக்கமான அம்மா, நல்ல அம்மா, பாசமான அம்மா அப்படிங்கிற ஒரு இமேஜ் வெளியே இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த குழந்தை படுற துன்பங்களோ கஷ்டங்களோ யாருக்குமே தெரியாதுங்க. 17ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய அன்பு நிபந்தனை உள்ள அன்பாக இருக்காங்க. ஒழுங்காக படிச்சியன்னா உனக்கு அன்பு கிடைக்கும் அல்லது பொருட்கள் வாங்கி தருவேன், நீ சொன்னதை கேட்டியன்னா கீழ்ப்படிஞ்சியன்னா அம்மா இதை செய்து தருவேன். இந்த மாதிரி அந்த குழந்தையோட அந்த அம்மா கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க, நிபந்தனை போட்டு தான் அன்பு செய்யும். ஆனால் எப்போதுமே ஒரு குழந்தை நல்லா படிக்கிற குழந்தையா, எப்போதுமே நல்லது செய்கிற குழந்தையா இருக்கிறது இல்லையே. ஆக தவறு செய்யும்போது அல்லது அந்த குழந்தை ஒரு சோர்வில் இருக்கும்போது அந்த அம்மா அந்த குழந்தையை புரிஞ்சுக்கிட்டதாகவோ, அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லவோ, அந்த குழந்தைக்கு மன்னிப்பு கொடுக்கவோ முன் வராதுங்க. 18ஆவதாக பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டிக் அம்மா தான் செய்கிற தவறுக்கு ஒருபோதும் பொறுப்பெடுக்காதுங்க. ஒருபோதும் அந்த அம்மாவுடைய வாயிலிருந்து சாரி நான் தெரியாமல் செய்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தை வராது. நான் அம்மா, நான் எப்படி இறங்கி போகிறது, நான் எப்படி என் குழந்தைகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது. ஆக குழந்தைய அடிச்சு போட்டுடுச்சு அப்படி சொன்னால் அடிச்சு போட்டது தான். அப்புறம் அந்த குழந்தைகிட்ட போய் நான் தெரியாமல் அடிச்சிட்டேன்டா மன்னிச்சுக்க சாரி, அந்த பிஸ்னஸே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த அம்மாவே ஏதாவது தவறு செய்துடுச்சு, ஏதாவது பொருளை போட்டு உடைச்சிட்டுனா கூட அதை ஏற்றுக்காதுங்க. 19ஆவதாக பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டிக் அம்மா குழந்தை கூடவே போட்டி போடாங்க. குழந்தையே பொறாமையாக பார்க்கும். குழந்தை கொஞ்சம் அழகாக இருந்துடுச்சுன்னு சொன்னால் அல்லது குழந்தைக்கு தான் எடுத்த ட்ரெஸ்ஸே கொஞ்சம் அந்த குழந்தைய அழகாக்கி காட்டிச்சுது அப்படி சொன்னால் இந்த அம்மாவால் தாங்க முடியாதுங்க. குழந்தை எப்போதுமே தன்னை விட ஒருபடி குறைவாக இருக்கணும். ஆக அந்த குழந்தை நல்லா படித்தாலும் அந்த அம்மாவால் தாங்க முடியாதுங்க. அவங்களுடைய குழந்தைகளை தங்களுடைய படிப்பை விட மேல் படிப்பு படிக்க வைக்காம அதோட படிப்பை முடிச்ச நிறைய பெற்றோர் எனக்கு தெரியுங்க. நம்ம நினைக்கலாம் ஒரு அம்மா இப்படியெல்லாம் யோசிக்குமாடா அப்படி சொல்லி. நார்சிஸ்டிக் குணம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த அம்மா அப்படிதாங்க யோசிக்கும். நான் தான் வீட்டில் பெரிய ஆள், ஆக பணத்துலையும் சரி படிப்புலையும் சரி அழகுலையும் சரி நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும். என்னுடைய குழந்தை எக்காரணம் கொண்ட என்னை விட
ஒரு ஸ்டெப் மேலே போயிடக்கூடாது, போச்சுன்னா என்ன மதிக்காது அப்படிங்கிற உணர்வு இந்த அம்மாவுக்கு அதிகமாக இருக்குங்க. 20வது பார்த்தீங்கன்னா, குழந்தை இண்டிபெண்டா சுயமாக ஒரு முடிவு எடுத்துடுச்சுன்னு சொன்னால் இந்த அம்மாவால் தாங்கவே முடியாதுங்க. ஒரு 10 வயசுக்கு கீழே அந்த அம்மா சொல்கிறத கேட்டு அந்த குழந்தை கொஞ்சம் சமாளித்து நடக்கும். கொஞ்சம் டீனேஜ் பருவத்துக்கு போன பிறகு அந்த குழந்தைக்கு வெளி அனுபவம் கிடைக்குது, பள்ளிக்கூடத்துக்கு போகுது, படிக்குது, நண்பர்கள்ட்ட அவங்க வீட்டில் நடக்கிற அனுபவங்களை கேட்குது. ஆக வீட்டில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடுச்சு அல்லது ஒரு ஒப்பீனியன் சொல்லிடுச்சு அப்படி சொன்னால், என்னோட பெரிய ஆளாக வளர்ந்துட்டியா அப்படி சொல்லி அந்த குழந்தைய உடனே மட்டம் தட்டங்க. சுதந்திரம் எடுக்கிறது, சுயமாக சிந்திக்கிறது, சுயமாக கருத்து சொல்கிறது இந்த அம்மாவுக்கு எப்போதுமே ஒரு த்ரெட்டுங்க. ஒருவேளை அந்த குழந்தை அம்மாவுடைய பிறந்த நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் காசை எங்கேயாவது சேமித்து வச்ச காசில் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துனாலும், இந்த காசு உனக்கு எப்படி வந்தது, நீ யார்கிட்ட கேட்டு வாங்கின, ஏன் காசெல்லாம் எப்படி வீணாக செலவழிக்கிற, அல்லது எங்கேருந்து திருடின, இப்படி சொல்லி அவன் என்னுடைய பிறந்த நாளை நினச்சி எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தந்திருக்கிறானே அப்படி கொண்டாடாது. பாராட்ட முடியாதே, பாராட்டின பெரிய ஆளாயிடுவானே. ஆக மட்டம் தட்டங்க. ஆக அந்த குழந்தையே நான் இப்படி செய்திருக்கக்கூடாதோ, நான் இந்த பொருளை வாங்கியிருக்கக்கூடாதோ அப்படி நினைக்கிற அளவுக்கு பல கேள்விகளை கேட்டு அப்படியே தனது முடிவையே சந்தேகப்படுற அளவுக்கு ஆக்கி விட்டுறாங்க. இந்த ஒரு குழப்பம் வளர்ந்து பெரியாளான பிறகும் தொடருங்க. வீட்டில் தனக்கு கிடைக்கிற அவமானங்கள், இருக்கிற கட்டுப்பாடுகள், இதெல்லாம் எப்படி உடைக்கிறது, அம்மாவை எப்படி எதிர்த்து பேசுறது, அம்மாவுக்கிட்ட எப்படி இந்த தேவையை சொல்கிறது கேட்குறது, இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கிறதுனால படிப்பில் கவனம் இருக்காது, தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் பல குறைபாடுகள் வர ஆரம்பிக்கும், தன்னை சரியாக அந்த குழந்தை பராமரிக்காது. இந்த மாதிரி அந்த குழந்தை ஒரு குறையுள்ள குழந்தையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டேஞ்சர் என்னன்னா, இந்த நார்சிஸ்டிக் அம்மா கையில் வளர்கிற குழந்தைகள் அந்த அம்மாவுடைய அந்த பேட்டர்ன் அப்படியே உள்வாங்கி அவங்க பெற்றோராக மாறும்போது அவங்கள ஒரு நார்சிஸ்டிக் பெற்றோராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகி போவாங்க. ஆக நான் சொல்லியிருக்கிற 20 அடையாளங்களில் ஒரு 10க்கு மேலே உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவைங்க. ஆக நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு அம்மாவை நான் குற்றம் சாட்டுறதுக்காக இந்த வீடியோ போடலை. ஆனால் நீங்கள் உங்களுடைய தவறுகளை உணராமல் இதை அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்குற காயங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது மிகப்பெரிய பாதிப்புங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.